ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தை செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதுல சொல்லியிருக்க தகவல் எல்லாம் முழுமையா உங்களுக்கு தெரிய வரும். அது இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பங்குச்சந்தை செய்திகள்ல இன்னைக்கு பிஎம்ஐ டேட்டா கொடுத்துருக்காங்க. பிஎம்ஐனா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸோட டேட்டா தான் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா எவ்ரி மந்த் வரும். இந்த டேட்டா நம்ம இந்தியாவில் எவ்ரி மந்த் ஹெச்எஸ்பிசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா பப்ளிஷ் பண்ணுறது ஜப்பான் பேஸ்டு கம்பெனியான நிக்கி. இந்த டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு அமௌண்ட் 500 கம்பெனிஸ் இருந்து கொஸ்டினரி மூலமா ஒரு ஃபார்மட் கொடுத்து அவங்க கம்பெனியோட நியூ ஆர்டர் லெவல் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ, எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ, அதாவது டெலிவரி டைம்னா சப்ளை டெலிவரி எவ்வளோ, இன்வென்ட்ரி எவ்வளோ, இந்த பர்சன்டேஜ்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. இது மூலியமா தான் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா 1 to 100% ஸ்கேல் வரைக்கும் இருக்கலாம்னு செய்தி வெளியாயிருக்கு. இந்த பிஎம்ஐ டேட்டா அபோவ் 50 மேல இருந்தா நம்மளுடைய எக்கனாமிக் growth-ஆ இருக்கதாகவும், பிலோ 50 இருந்தா நம்ம எக்கனாமிக் growth கொஞ்சம் டிமாண்டா இருக்கதாகவும், கொஞ்சம் லோவா எக்கனாமிக் growth ரொம்ப லோவா இருக்கதாகவும் செய்தி வெளியாயிருக்கு. இப்ப இந்த டேட்டா மூலியமா நம்ம இன்வெஸ்டருக்கு என்ன பயன்னா, நம்ம மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர்ல உள்ள கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கம்பெனியோட டேட்டா நமக்கு தெரிய வரும். அந்த கம்பெனியோட டேட்டா மூலியமா நம்மளுடைய ஷேர் பிரைஸ் டேட்டா நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஷேர் பிரைஸ் ஏறலாம், டேட்டா நல்லா இல்லைன்னா நம்மளுடைய ஷேர் பிரைஸ் இறங்கலாம். இது மூலியமா நம்மளுடைய போர்ட்போலியோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்டா பிஎம்ஐ டேட்டா இன்னைக்கு பிப்ரவரியோட டேட்டா 60.6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா பிப்ரவரி 22 அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டை விட எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் 62. அதாவது பிப்ரவரி 22 அன்னைக்கு பிஎம்ஐ டேட்டா எஸ்டிமேட்டட் டேட் 62. அதை விட இப்ப குறைவா வந்திருக்கு. பிஎம்ஐ டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண டேட்டா 60.6. அடுத்ததா அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோடைய ஓவர் வெயிட் ஹை காஸ்ட் டெப்டை அடைக்கிறதுக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸிடமிருந்தும் மற்றும் மேலும் 2 பேங்க், அதாவது ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் இடமிருந்தும் கடன் வாங்கியதாக, அதாவது 7,000 கோடி கடன் வாங்கியதாக செய்தி வெளியாயிருக்கு. இது அலோக் இண்டஸ்ட்ரீஸ் பேரண்ட் கம்பெனியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட பேரண்ட் கம்பெனி தான் அலோக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியுடைய கடனை அடைக்கிறதுக்காக 3,700 கோடி மதிப்பிலான டேர்ம் லோன்ஸை ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் இடமிருந்து வாங்கியதாகவும், 3,300 கோடி மதிப்பிலான கடனை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிடமிருந்து கன்வெர்ட்டபிள் குமுலேட்டிவ் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலியமாக வாங்கியதாகவும் செய்தி வெளியாயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 52 வீக் ஹையை டச் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அது அவங்களுடைய டிமெர்ஜர் அனௌன்ஸ்னால 52 வீக் ஹையை டச் ஆயிருக்கு. அதாவது டிமெர்ஜர் அவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிளை ஒரு பார்ட்டாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிளை ஒரு பார்ட்டாகவும் பிரிக்க போறதா செய்தி வெளியாயிருக்கு. அதாவது நம்மகிட்ட ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் இருக்கும். அதாவது இப்ப 500 ஷேர் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு 500 ஷேர் கிடைக்க போறதா செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல இந்த ஷேர் டாடா மோட்டார்ஸ் 52 வீக் ஹையை டச் பண்ணி 1027 தொட்டிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. ஜேபி மார்கன் டாடா மோட்டார்ஸ்க்கு ஓவர் வெயிட் கொடுத்து, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் முந்தின நாள் 988 விட 1.2% அப் ஆகி 1000 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. டாடா மோட்டார்ஸ்க்கு எம்கே குளோபல் ஃபினான்சியல் அவங்களோட ரேட்டை ரெடியூஸ் பண்ணி
950 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. பேடிஎம் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல 3% வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா 241 கோடி மதிப்பிலான ஈக்விட்டி வந்து கைமாத்தி சேஞ்சஸ் ஆயிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. அதாவது வந்து அரௌண்ட் 58.2 lakh ஷேர்ஸ், அதாவது பர்சன்டேஜ்ல 0.92% ஸ்டேக்கை வந்து கைமாத்தி இருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு காலையில 10:55க்கு இந்த ஸ்டாக் வந்து 406.27 எல்எஸ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. கடந்த லாஸ்ட் மந்த்ல இந்த பேடிஎம் ஷேர் வந்து 7% வந்து டிக்ளைன் ஆச்சு. அவங்களுடைய ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ்னால இந்த ஷேர் வந்து 7% விழுந்துச்சு அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல என்பிசிசி ஷேர்ஸ் வந்து 2% கெயின் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய 92 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைத்திருவதாகவும் அது மூலயமா இன்னைக்கு ஷேர் வந்து 2% கெயின் ஆயிருக்கதாகவும் அதோட 52 வீக் ஹை வந்து 176.50 ஆகும். 52 வீக் லோ வந்து 30.96 52 வீக் ஹையை இன்னைக்கு வந்து டச் பண்ணதா செய்தி வெளியாயிருக்கு. எம்எல்டம் ஃபினான்சியல் சர்வீசஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி வந்து ஓவர் வெயிட் கொடுத்து 28% அப்சைடு போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. அதாவது இன்னைக்கு இன்ட்ராடேல 948க்கு 291.65 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் டேட்டாலேருந்து 1.44% வந்து அப் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 3% வந்து கெயின் ஆயிடுச்சு. அதாவது அதோட பெஞ்ச் மார்க்கை விட 2% பெஞ்ச் மார்க் வந்து 2% விட 3% வந்து கெயின் ஆயிருக்கு. அடுத்ததா ஆயில் இந்தியாவுக்கு டார்கெட்டா ஷேர் கார்டு வந்து 755 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஸ்டாக்கான ஐடிசி, டெக் மஹேந்திரா, பவர் கிரிட்னு ஒரு 10 ஸ்டாக்ல இந்த 3 ஸ்டாக் மெயினா இருக்கலான்னு செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு யூரோப்பியன் ஷேர்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா சைனீஸ் எக்கனாமிக் டேட்டா வந்து மந்தமா இருக்கலான்னு அந்த ஒரு ஃபியர்னஸ்னால யூரோப்பியன் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. நிப்டி கெய்னஸா டாடா மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஆட்டோ, எஸ்பிஐ அண்ட் ஓஎன்ஜிசி. நிப்டி லூசர்ஸா பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், நெஸ்லி இந்தியா, இன்ஃபோசிஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸா இருந்திருக்காங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. உங்களுக்கு ஸ்டாக்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.